இப்படித்தான் போட்டிகள் இதுகள் வாரண்ட நேரம் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தர படையிலும் உள்ளத்துக்கு நாங்கள் ஒவ்வொருத்தருட நலவுகள் கெடுதிகள் அந்த விஷயங்களை வச்சு பார்ப்போம். அல்லாட முடிவுண்டு வார நேரம் நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதில் ஒரு நல்லெண்ணம் வைக்கிறதுன்றது ஈமானுடைய ஒரு முக்கியமான படித்தரம். அதனால் இஸ்லாத்தில் சொல்லுவாங்க, மனிதர்களுடைய பொதுவாக முஸ்லீம்கள்கிட்ட இல்லாத ஒரு பழக்கம். நான் இது உங்கள்கிட்ட சொல்கிறேன் என்னண்டா, இப்போ நீங்கள் மிச்சம் மார்க்கத்துக்கு முன்னுரிமை கொடுக்குற ஆக்கள் இந்த விஷயத்தை நாங்கள் எங்களோட சமூகத்துக்கு ஞாபகப்படுத்தணுன்றதுக்காக இப்போ நாங்கள் ஒத்தரை ஆதரிச்சிருப்போம், அவர் வந்தால் நல்ல இடத்துல இருந்திருப்போம். ஆனால் அல்லாட ஏற்பாடு ஏதோ உண்டு நடந்து முடிஞ்சதுக்கு பின்னால் முஸ்லீம்கள் பேசுகிற பேச்சால் அந்த நிலைமைகளை மாற்றத்துக்குரிய சக்தி அல்லாஹ் வச்சிருக்கிறான். இப்போ நாங்கள் இவன் செஞ்சு கிழிச்சிருவான், நல்லது இவனால் ஆஃபத்து என்று சொல்கிற அந்த வார்த்தைகள் எல்லாம் பிடிச்சானுண்டா அது ஆஃபத்தாக அல்லது வெற்றி இல்லாத ஒரு இதாக எங்களுக்கு ஆகலும். இதுக்கு நிறைய உதாரணங்கள் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிற. அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் தான் ஹசரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்க ஒரு பாவத்திலிருந்து பிழையிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்றதுக்கு சொன்னாங்க, ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலைஹி. யா அல்லாஹ், இந்த பாவத்தை விட எனக்கு சிறைவாசம் நல்லமண்டு. அல்லாஹ் அந்த வார்த்தையை பிடிச்சான், கொண்டு இது சிறையில் போட்டான். உங்களுக்கு அதுதானே நல்லம்னு சொல்கிறீங்க, அப்போ சிறையில் இருங்கன்னு சொல்லி. அதனால சொல்லுவாங்க, அல் பலா முவக்கலுன் பில் மன்திகி, பேச்சால் சோதனைகள் வரும். என்னோட சமூகம் நிறைய மாற வேண்டிய ஒரு இடம் என்று நான் இதை நினைக்கிறேன். எங்களோட பேச்சுகள் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு வந்துருச்சு. ஒரு நலவு நடக்கும் என்ற பேச்சியும் எண்ணமும் வரும் என்று இருந்தாலே அல்லாஹ் தஆலா எங்களோட நாட்டில் பெரிய நலவுகளை உண்டாக்குவான். நீ அப்படி ஒரு ஆதரவை வைப்போம். இன்ஷா அல்லாஹ் வந்திருக்கிறவர் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டால் வந்திருக்கிறாரு. பலர் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, சப்போர்ட் பண்ணாமல் இருப்பாங்க, நலவுகளை கண்டிருப்பாங்க, நலவுகள் இல்லைன்னு நினச்சிருப்பாங்க. எப்படியோ வந்துட்டார். இனி அல்லாஹ்வுடைய ஏற்பாடு ஒரு நலவான ஏற்பாடாக இருக்கும் என்றதை ஆதரவு வைப்போம் இன்ஷா அல்லாஹ்.